வாங்க இங்கே ஒரு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 4 பேத்துக்கு செய்யறதுக்கான அளவு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு தோசை பட்டா கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு 2 மூடி தேங்காய் எடுத்தால் சரியாக இருக்கும். இந்த 2 மூடி தேங்காய் யூஸ் பண்ணி தேங்காய் பாலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து ஒரு பொடி அரைக்கணும். அந்த பொடி வந்து ஒரு 4 ஏலக்காய், 6 மிளகு, கொஞ்சமாக சுக்கு இதெல்லாம் வந்து போட்டு இடித்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 அச்சு கருப்பட்டி எடுத்து நல்லா கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கருப்பட்டி பாகு ரெடி பண்ண தேவைப்படும். கருப்பட்டி பாகு ரெடி பண்ண சுடு தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமேலு இந்த கருப்பட்டியை உள்ளே சேர்த்து கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறமேலே இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமே அதே கருப்பட்டி பாக திரும்ப மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற அரிசி உளுந்தம்பாலை வந்து உள்ளே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கிற பொடியும் சேர்த்து உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமேலே நம்ம ஃபைனலாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமேலே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா சூடான சூப்பராக உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும். ஃபாலோ ஃபார் மோர்.